கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் மிக திட்டமாய் நமக்கு போதிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமது சந்தோஷத்துக்காக ஜெபிப்போம், நமது சமாதானத்துக்காக ஜெபிப்போம், நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். அதே நேரத்தில் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆனால் இங்கே வேதத்தில் ஒரு வார்த்தை அடிஷ்னலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. தனக்கானவைகளை மாத்திரமல்ல, பிறனுக்கானவைகளையும் என்ன பண்ணணும்? ஒரு மனிதன் தேட வேண்டும். இப்போ கவனிங்களேன், இன்றைக்கு பிறருக்கானவைகளை செய்கிறதிலே, தேடுகிறதிலே நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு தகப்பனாரை பார்த்தேன். என் பிள்ளை +2 படித்து முடிச்சிட்டான், அவனை மெடிக்கலுக்கு தான் அனுப்ப போகிறேன், ஆனால் தமிழ்நாட்டில் அவனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, அதனால் வெளிநாட்டில் அவனை மெடிக்கலுக்கு அனுப்ப போகிறேன். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவர், மிஞ்சி போனால் ஒரு மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கக்கூடியவர். அவருக்கு வெளிநாட்டில் மகனை அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய வசதி இல்லை. உடனே என்ன பண்ணார்? முதல்ல வீட்டுக்கு மேலே ஒரு லோன் போட்டார். வீட்டுக்கு மேலே ஒரு லோன் போட்டு அவனை ஃபஸ்ட் இயருக்கு அனுப்பிட்டார். அப்போ நான் கேட்டேன், பிரதர் எப்படி சமாளிப்பீங்க? சமாளிச்சுக்கலாம் பிரதர். 2வது வருஷம் வந்துச்சு, அவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டத்துக்கு மேலே லோன் போட்டார். கவனிக்கணும், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக தான் வீட்டு மேலே லோன் போட்டு, தன் தோட்டத்துக்கு மேலே லோன் போட்டு அவனுடைய படிப்புக்கு பணம் செலவழிக்கிறான். இது எல்லா மனிதருக்குள்ளும் காணக்கூடிய ஒரு இயல்பான சுபாவம். இப்போ வாங்க, உங்கள் கூட பிறந்த அண்ணன் பையன் படிக்கணும், இல்லை உங்கள் கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு படிக்கணும். அவங்கக்கிட்ட வசதி இல்லை, அவங்களுக்காக உங்கள் வீட்டையோ தோட்டத்தையோ லோன் போட்டு நீங்கள் கொடுப்பீங்களா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் பிரதர் அவங்க வீட்டில் லோன் போட வேண்டியதானே? கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வசதி இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக செய்யணும். ஒருவேளை அவங்களுக்கு அந்த வசதி இல்லைன்னு வைங்களேன், மற்றவர்களுக்காக அப்படி நம்ம லோன் போட்டு கொடுப்போமான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். நான் பிரசங்கம் பண்ணுற இது பிரசங்கத்துக்கு தான் சாத்தியம், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதாவது வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. ஒருவேளை பிரதர் யார் இப்படி வாழ்வா? இப்படி யாராவது வாழ முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா, நமது பரிசுத்த வேதாகமத்தில் விசுவாசிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர்களின் காலத்தில் எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய நிலங்களையும் உடைமைகளையும் விற்று அதனுடைய மொத்த பணத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுட்டு எல்லாருக்கும் பொதுவாக இதை பிரித்து கொடுங்கன்னு சொன்னாங்கன்னு வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு உண்டானதை விற்று கொடுங்கன்னு நான் சொல்லலை. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு உண்டானதில் லோன் போட்டு மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமது கரத்தில் தந்திருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானதுங்கிறத பாருங்கள். நீங்கள் ஒருவேளை எங்ககிட்ட கேட்கலாம், பிரதர் நீங்கள்லாம் செய்வீங்களா? பிரதர் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், மற்றபடி நாங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிந்து குடும்பத்தில் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு திருமணம் வருது. ஆனால் அவங்க குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு 5 பொன் நகை கூட போடுறதுக்கு வழி இல்லை. கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பேசுகிறோம். தம்பி தங்கச்சி 1-2 உறவினர்கள் பேசுகிறோம். அந்த ஏழை பெண்ணுக்கு நம்ம என்ன செய்யலாம்? பாருங்கள், குடும்பத்தில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொன் நகை கொடுத்தாங்க. கொடுத்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு 10 பவுன் போட்டு திருமணம் செய்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும். என் மேரேஜோட எனக்கு 1 பவுன் மோதிரம் போட்டிருந்தாங்க. அந்த 1 பவுன் மோதிரத்தை எடுத்து கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார்.
இதை எதற்காக சொல்றேன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கானவைகளுக்காக எவ்வளவு வாஞ்சிக்கிறோமோ, ஆசைப்படுகிறோமோ, பிரயாசப்படுகிறோமோ, போராடி ஜெபிக்கிறோமோ, அதே போல தேவன் நம்மிடத்தில் தந்தவைகளில் கொஞ்சத்தை எடுத்து பிறருக்கு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் மிக திட்டமாக சொல்லியிருக்கிறார், உன்னை போல பிறனை நேசி. பிரியமானவர்களை, தயவு செய்து உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவினர்களில், உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப தேவையில் இருக்காங்க, உங்ககிட்ட கொஞ்சம் வசதி இருக்குன்னா தயவு செய்து அவர்களுக்கு கொடுத்து உதவுங்க. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறது கிறிஸ்தவனின் அடையாளம் அல்ல. கண்டும் கேட்டும் காணாதவனைப் போல இருப்பது கிறிஸ்தவனின் அடையாளம் அல்ல. தயவு செய்து உங்கள் இருதயம் தேவ அன்பினால் நிரம்பி இருக்கட்டும். நான் பைத்தியக்காரனான்னு சொல்லாதீங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்கள் ஆண்டவருக்கே கடன் கொடுக்குறீங்கன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் கொடுத்ததை அவர் திரும்ப உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். ஆகவே பிறருக்கு ஆனவைகளையும் நோக்குகிற அந்த இருதயத்தோடு வாழ பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலைவேளையில் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். அன்பினால் நிறைந்தவர்களாய், மற்றவர்களை குறித்த அக்கறை உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் உமது பிள்ளைகள் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தார். ஏதோ ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அல்ல, வாக்கினாலும் கிரியையினாலும் அன்பு கூறுகிறவர்களாய் உமது பிள்ளைகளை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.